உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், உலகத்தில் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கும் ஒரே ஒரு ஆட்கள் யார்? இந்த கடகராசிக்காரர். எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கான் இந்த சனி பகவான், இதே ஏதாவது ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடுங்கயா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டாக நான் எடுத்து சொல்கிறேன். காரணம் என்னென்னா, 7 8 கூடியவராக இருக்கின்ற சனி பகவான் 9ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். இந்த ஆள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம சனி, அதுலேருந்து அவர் போயிட்டார். ஸோ அதனால் யூ செட் ஃப்ரீ. உங்களுக்கு இப்பொழுது கூண்டுகளின் கதவுகள் திறந்து விடப்பட்டன. இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. 8 கூடையவன் வக்கரமாகிவிட்டான். என்ன ஆகும்? என்ன அற்புத பலன் ஒன்று இருந்தா என்ன அப்படின்னா, வறுமை எனும் இடத்தை தருபவன் யார்? 8ஆம் இடம். ஒருத்தருடைய 8ஆம் இடம் என்பது என்னென்னா வறுமைன்னு அர்த்தம். ஒருத்தர் கெட்டு போகிறது தான் வறுமை. அதனால தான் சந்திரா அஷ்டமம்னு சொல்கிறோம். 8ன்னா கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். அது வறுமை வக்ரமாகும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா அது மைனஸாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், வறுமையை தரக்கூடியவர் பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்து செல்வ வளத்தை தருகிறார். ஏன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 8 கூடையவன் வக்ரம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ என்ன ஆகும்? சனி திடீர் பண வரவு. நான் 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன் சார், எனக்கு செட்டில்மெண்ட் பணமே வர வேண்டியிருக்கு என்றால் வந்துடும். கவலைப்படாதீங்க. காரணம் என்னென்னா, இந்த 8 கூடையவன் வக்கரம் பெற்று விட்டான். அடுத்ததாக, தீராத கேஸ் எல்லாம் சரியாகும். எங்கள் சொத்து பிரச்சனை சார், என் பக்கம் தீர்ப்பு வந்துன்னா எனக்கு காசு வரும், இல்லைனா வராது, எழுதி வச்சுக்கோங்க, வந்துடும். அப்போ 8 கூடையவன் வக்கரம் பெறுகிறான். அதே மாதிரி 8லிருந்து 8 9 10 பார்க்குறார். 9ஆம் இடத்துலேருந்து 9 10 11 பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தான். லாபத்தை சனி பகவான் பார்க்கையிலே என்ன ஆகும்னா, திடீர் லாபங்கள் போன்றவை. என் கம்பெனி திடீர்னு பிச்சுக்கிட்டு ஓடுது, எல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். அடுத்து 11ஆம் இடம் என்பது மாமனார், 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம உருப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யார் சொல்லுங்கள்? இவங்க ஊர்லாம் சேர்ந்தால் உருப்பட தர முடியும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நண்பர்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய சொத்து. ஆனால் தீய நண்பர்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தப்பு. ஒருத்தம் போதும் உங்கள் லைஃப் அழிக்கிறதுக்கு. ஸோ அப்போது 11ஆம் இடத்தை சனி பார்த்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்லேருந்து தள்ளி விட்டுறாரு. காலைல எந்திரிச்சு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா வேலை பார்க்க விடுங்கடா. ஒரு 2 பேர் போதும் உங்கள் மைண்டை மாற்றி விடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்கள், நீ யாரு கூட பழகாமல் இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. அடுத்த 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், முயற்சி. சகோதர பாவத்தை பார்க்கிறார். அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 6 ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். வியாதி, கடன், கஷ்டம், ஒரே பால், ஒரே தனனா தனன அந்த மாதிரி தான். ஒரே பார்வை சனி பார்க்கிறார் 6ஆம் இடத்தை. வியாதி, கடன், கஷ்டம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறார். நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சனி மாதிரி ஒரு கெட்டவன் யாருமே கிடையாது. 3 அற்புத பலன்களாக லாபத்தை தரார், சகோதரர்களோட சொத்து பிரச்சனையை சரி பண்ணி விடுறார், வேலை வாங்கி தரார். அவருக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ கடகராசிக்காரர்களுக்கு, இவன் நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். அடுத்த 6 மாதமோ உங்களுக்கு வெறும் நல்லது மட்டும்தான் பண்ண போகிறார். ஜஸ்ட் ஒரு பேக் எடுத்துக்கோங்க, அவர் தர்ற பலன்கள்லாம் அள்ளி போட்டுட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சுவாமிஜி? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் பெரும்பாலும் வீட்டில் நீங்கள் ஆஞ்சநேயருடைய பெருமைகளை படிக்கிற மாதிரி சுந்தரகாண்டம் படிக்கிறது. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் சனி 7 கூடையவராகவும் இருக்கிறார். அவர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணணும். ஆஞ்சநேயரை அதே மாதிரி வெற்றிலை மாலை போட்டு, சீதாதேவி அப்படி தான் அவரை இன்வைட் பண்ணலாம். இது லங்காவில். அப்போ சுந்தரகாண்டத்தில் வரும் இதெல்லாம். அப்போது அந்த வெற்றிலை மாலை போட்டு வழிபட சிறப்பு.
இந்த பலன்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமி? கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க் பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17லேருந்து மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆயிட்டார், சகல விக்னங்கள்லிருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார் அவர், உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ அவர் வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, இப்போது ஒரு நல்லவருக்கா திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும், வறுமை வந்து சேரும், அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும், நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார், சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க, ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அறிந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க. குருகுலம்லாம் கூட இருக்குது, நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.